அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம சீமான் சார் பேட்டி பார்த்தேன். சிஎம் சார்னு சொன்னதே அவரால் ஏற்றுக்க முடியலையாம். ஆனால் இவர் பேசுகிறாரு, ஏய் ஸ்டாலின் பரதேசி அப்படின்னு இருக்கிறார் ஒரு தடவை ஒரு மேடையில். பஸ்ஸுக்கு இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை, லாரி அடி செத்து போயிடுவோன்னு நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாரு. ஏன் அண்ணா சீமான் அண்ணன், உங்களுக்கு நீங்கள் பேசல நாவடக்கெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? சிஎம் சார்னு சொன்னதே உங்களால் ஏற்றுக்க முடியலையா? அப்போ நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? சுயநலம் எல்லாம் பேசிட்டீங்களோ? நிதானம் எல்லாம் பேசிட்டீங்களோ? ஞாபகம் எல்லாம் பேசிட்டீங்களோ? முதலமைச்சரை கூப்பிட்றோம் ஞாபகம் இல்லாமல் பரதேசின்னு சொல்லிட்டீங்களோ? தப்பு இல்லை, முதலமைச்சர் அப்படி சொல்லாமா? அவர் நாற்காலிக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, அவர் வயசுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல, நீங்கள் எப்படி அவரை பரதேசின்னு சொல்லி கூப்பிடலாம்? நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் எல்லாம் முதலமைச்சர் அப்படி சொல்லுவீங்கன்னு. தப்புண்ணே, ரொம்ப தப்பு. சிஎம் சார்னு சொன்னதே ஏற்றுக்க முடியாத ஒரு பிஞ்சு மனசு உங்கள் மனசு. ஆனால் உங்கள் வாயில் இவ்வளோ பெரிய வார்த்தை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. மாண்புமிகு முதலமைச்சரை நீங்கள் சிஎம் ஸ்டாலின் பரதேசின்னு சொல்லிட்டீங்க. கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசுங்க. பப்ளிக் ஸ்பீக்கராக இருக்கிறீங்க, அது ஒன்று தான் உருப்படியாக பண்ணுறீங்க. அதில் நாவடக்க வேணும்ல, பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் கட்டாமட்டான்னு அடிச்சு விட்றீங்க. அவர் போஸ்ட்டுக்கு ஒரு சிஎம்க்கு ஒரு மரியாதை இல்லையா? அவர் போஸ்ட்டுக்கு ஒரு மரியாதை கிடையாதா? ஒரு வரமுறையெல்லாம் பட்டு பேசுகிறீங்க சிஎம் பண்ணீங்க ஸ்டாலின் பரதேசின்னு. நீங்கள் 8% ஓட் பேங்க் வச்சுருக்கிற ஆள். இந்த எலெக்ஷன் என்னவோ தெரில. அப்படி அப்போ இவ்வளோ பேர் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் நாகரிகமெல்லாம் இப்படி பேசலாமா? இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி சிஎம் சார் அப்படி பேசலாம்? தப்பு இல்லை? கவனமாக இருங்க உங்கள் வார்த்தையில். தடித்த வார்த்தைகள் உங்களுக்கே திரும்பி வரும். நீங்கள் ஊற்றுட்டு போயிடுவீங்க, பட்டு பேசுகிறதுக்கு இடம் கொடுக்குறீங்களே. இப்போ பாருங்கள், தேவையில்லாமல் நான் கூட பேச வேண்டியதாக போச்சு. என்னடா இவரே பேசிட்டு இப்போது சிஎம் சார்னு சொன்னதை ஏற்றுக்க முடியல இவரால் அப்படின்னா ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருக்கிறீங்க. இப்போ வர யூ லாஸ்ட் த ட்ரஸ்ட் ஆன் பீப்புள்ஸ் ஹார்ட். 15 வருஷம் என்ன உழைப்பு போட்டிருந்தீங்களோ அதெல்லாம் நீங்களே உடைச்சிட்டிங்க. pretty much it's gone. நன்றி.